அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜெர்மனியில் முன்சர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தினால செய்யப்படுற தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அங்கே என்ன நடக்குது, அதுவும் இப்போ ஏப்ரல் மாதம் முடியுது, என்னென்ன பயிர்கள் தோட்டத்துக்குள்ள வைக்கப்படுது வச்சிருக்குதுன்றதை காட்ட போகிறேன். ஒரு சில அன்பர்கள் கேட்டிருந்தீர்கள், இப்போ என்ன வச்சிருக்கிறீங்க, தோட்டங்களை காட்டுங்கோ, தங்களுக்கு உதவியாக இருக்குமெண்டு பார்ப்போம். வேறங்கோ என்ன வச்சிருக்கேன்ட்டு சொல்லி பார்ப்போம். வணக்கம் வணக்கம். என்னென்ன பயிர்கள் வச்சிருக்கிறீங்க, இப்ப வச்சீங்கள? இப்போ ஒரு மணத்தியாவது முதல் தான் இதை எல்லாம் பயிர் நாட்டி இருக்கிறோம். இந்த லைனுக்கு வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள நாங்கள் பூசணி கொடி நாட்டி இருக்கிறோம். பூசணி கொடி, மற்ற பச்சை மிளகாய். அடுத்த லைன் பச்சை மிளகாய் இருக்கு. அது பச்சை மிளகாய் நோமலான பச்சை மிளகாயா, உரைப்பான நோமலான உரைப்பு. எங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி உள்ள பச்சை மிளகாய் தான் அது. உள்ள மிளகாய் கொஞ்சம் உரைப்பு குறைஞ்சதும் இருக்கு, கூடின உரைப்பு இருக்குது. மற்றது அடுத்த 3 லைனும் சலாட் வறுக்கிற அந்த இலை வச்சிருக்கிறோம். அந்த இலை வச்சிருக்கிறோம். அந்த இனம் தான் அந்த 3 லைனும் வறுக்கிற இலை அந்த இது வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு நாள்னா விதை போட்டு வச்சிருந்து கொண்டு வரப்பட்டது? அது நண்பர் தான் எல்லாம் போட்டு வச்சிருந்தவர். கொஞ்சம் குளிர்காலம் என்றாலும் நிற்கும். நாங்கள் மற்ற பயிர்கள் முடிச்சா பிறகும் கொஞ்சம் குளிர்காலத்திலேயும் வச்சு அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விண்டருக்கு நிக்கும். மற்ற இதுகள் மாதிரி இல்ல. இப்ப 5ஆம் மாதம், இப்ப 5ஆம் மாதம் தொடங்க போது, இப்ப 4ஆம் மாதம் கடைசிக்குள்ளேயே நாங்க நடுறோம். கடைசி இப்ப மட்டும் அந்த கண்டுகள் நடலாம் நினைக்கிறீங்க? அது நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வைகாசிக்கு முதல் நட்டாதான் எங்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கும். வைகாசி மாதத்துக்கு முதல் நட்டு எடுக்கணும். என்ன இங்க அந்த அதாவது தோட்டங்கள் அக்கம் பக்கம் எல்லாம் தோட்டம், அது சமர் கார்டன் இங்க சொல்லப்படுறது. அப்படி இதண்டு செய்யல அடுத்த பக்கம் வீட்டுக்காரர் பக்கத்து தோட்டக்காரரை பார்த்துமே ஒருத்தர் இப்ப வைக்கிறேன் சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா அவர்கள் எங்களை மாதிரி இதுகள் நடுற இல்ல, இந்த மிளகா கண்டுகள் அதுகள் அவைகள் கூடுதலா தங்களுடைய இதுகளை தான் நட்டு கொள்ளுவினோம். கடையில வாங்கித்தான் வாங்கி நட்டது. அந்த அவை பயிரிடுறதுக்கு அந்த பேக்கெட்ல பாரு அந்த இதைத்தான் நாங்கள் வாங்கி. வெங்காயம் இங்கத்தே வெங்காயம் தானே, ஆனா அது பெரிய பம்பா வெங்காயம் மாதிரி பெருசா தான் வரும். அந்த ஆகலின் சின்னங்கள் நடையில சிவப்பும் வெள்ளையும் வச்சிருக்குது. இது கிட்டத்தட்ட 2ஆம் மாதம் கடைசி அப்படி நட்டு. இது நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 40 நாள் அப்படி இருக்கும். இது நட்டு உலகம் முளை வந்தாப்புல நட்ட நாங்கள். ஆனா அதுக்கு பின்னுக்குள்ளது வேலைக்கு நட்டுருக்கல்லோ. அது 2-3 அது பழைய லீக்ஸ் மரங்கள், அந்த பெருசுகள் அதுகள். அந்த லீக்ஸ் மரங்கள் நாங்க புடுங்காம விட்டது அது அப்படியே நிக்குது. அந்த லீக்ஸ் பின்னுக்கு நிக்கிறன்னா அந்த வெங்காயம் பெருசா நிக்குது, அல்லது அது வந்து முளை குறிய வந்து அந்த வெள்ளை லைன்ல நிக்குது. அந்த வெள்ளை வெங்காயங்கள் இந்த கடைசியில நட்டதும் இப்ப இந்த லைன் இந்த மிளகாய் இதைத்தான் மிச்சம். இப்ப இந்த பச்சை இதுகளுக்கு நிக்கிறது எல்லாம் இந்த பூசணி மரங்கள்லாம் இப்பதான் நட்டது. அதுகள் பூசணி நட்டு வச்சிருக்கிறோம். அதென்றா நாங்கள் கொடிகளை இதுகளுக்கு படர விடணும். இந்த இடைகளுக்கு படைய விட்டா தான் அந்த பூசணி காய்களை எடுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள நாங்கள் வெங்காயங்கள ஓரளவு புடுங்கிடலாமா? வெங்காயம் புடுங்கி வர இதுக்குள்ள இந்த இதுகளை நிறைய பூசணிக்காயில விடலாம். கொடிகள் படல அதுகளும் கொஞ்சம் குளிருக்கு நிக்கக்கூடிய சாமான் இருக்கு. மற்றது இங்க இப்ப வீடுகள்ல உள்ள வீட்டு தோட்டம் என்று சொன்னா சில இடங்கள்ல வெயில் குறைவா இருக்கும், குறைவான நேரம் வெயில் படும். நாள் பூராவே பகல் நேரம் முழுமையாகவே வெயில் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க கூடுதலா எங்கட இடத்துக்கு வெயில் கூட பிடிக்கும், பிரச்சனை இல்ல. வீடுகள்ல அது சரியான குறைவு. இந்த வெயிலால இந்த கொஞ்சம் கூடுதலா வளருது, நல்லா வரும். வெங்காயங்கள் எல்லாம் இதெல்லாம் வரும். நாங்கள் அங்க நட்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கூடினாலே பிரச்சனை. கண்ணாடி கூட்டுக்குள்ள தக்காளி மரம் கொண்டாதுல நட்டு போட்டு வச்சிருக்கிறோம். தச்சலா கொஞ்சம் குளிரண்டாலே பழுதாப்போம். அதுக்காக அங்க நட்டு வச்சிருக்கோம். எப்ப குளிரண்டா உள்ளுக்கு தூக்கி வைக்கிறது கொஞ்ச நாளைக்கு எடுத்து. ஆனா பாக்க போனால் இப்ப இனி ஒரே வெயில் வரும் போலாம் கிடக்கு. இவ்வளவு தூரம் கூடுதலான வெயில் இருந்தாலும் சில காலமே அடிச்சு பின்னேரம் தண்ணி 2 நேரத்துக்கு தண்ணி விடணும். ஒரு நாளைக்கு நாங்கள் தப்ப விட்டாலே இதுகள் எல்லாம். இப்ப இந்த வெங்காயத்துக்கு நீங்க ஒவ்வொரு நாளுமே தண்ணி கூடுனா அடிக்கணும். ஒவ்வொரு நாளும் அடிக்கணும். நான் இப்ப அடிச்சு போடுவோம். சுரேஷ் நாளைக்கு வந்து பின்னேரம் அடிக்கும். அதான் ஊர்ல நாங்கள் இதை வெங்காயத்தை வைக்கல 3 நாளைக்கு ஒருக்கா அல்லது சில வேளையில 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி இறைப்போம். ஏன்னு சொன்னா அந்த பாத்தி கட்டி இதே மாதிரி பாத்திகளுக்கு நிக்கிறோம். ஆனா அந்த பாத்திக்க விடுற அந்த ஈரம் வந்து இதுகளுக்கு பிடிக்கும். அப்ப அந்த ஈரத்தாலே அது கொஞ்சம் பாத்திக்குள்ள வர வெங்காயம்
வெங்காயங்கள் வந்து கொஞ்சம் சின்னனா தான் வரும். இந்த மூட்டு வெங்காயங்கள் வந்து நல்ல பெருசா வரும். அங்க இலங்கையில பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. அந்த புருவங்கள், அதாவது புருவங்கள்ல வர வெங்காயம் கொஞ்சம் நல்ல பெருசா வரும். அது என்ன காரணம்? அது என்ன என்று நான் நினைக்கிறேன், அது வந்து தண்ணியும் வந்து அளவு குஞ்சு பிடிக்கல, மற்றது இறுக்கமா இருக்காது. மண் வந்து மண் சாஃப்டா இருக்கும். அப்ப தண்ணி நிக்கிற இடம் கொஞ்சம் மண் இறுக்கப்பட்டால் அது இந்த திருப்பி எடுக்கிறதே சில விட கஷ்டமா இருக்கும். கிண்டி எடுக்கணும். இதுகள் வந்து கையாலேயே பிடுங்கி எடுப்போம். இந்த வெங்காயங்கள் வந்து நல்ல பெருசா வரும். மூட்டு வெங்காயம் ஒவ்வொரு நாளுமே பார்த்து நாங்கள் வெங்காயமும் என்ன பயிரா இருந்தாலும் தண்ணி கூடினாலும் பிரச்சனை. வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு தண்ணி கூடினாலும் பிரச்சனை. மழை அளவு கொஞ்சம் கூடினாலே சில இடங்கள்ல இந்த வெங்காயம் இதுகள் பழுதாப்போம். உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்ற இதுகள் வந்து தண்ணி கூடி மழை கூடினாலே அது பிரயோசனம் இல்ல. மிளகாக்கண்டுகளும் அப்படித்தான். தண்ணி கூடி வெள்ளம் நின்றா மிளகாக்கண்டுகள்ல பிரயோசனம் இல்ல. அதுக்காக ஒருக்கா மழை பெய்தாதான் ஒரு குளிர்ச்சி கொண்டு வரும். நல்ல தண்ணிக்கும் வித்தியாசம். மழை தண்ணி கூடுதலான நல்ல பலனை தருதுன்றதான் சொல்லப்படுது. உண்மைதான். நாங்களும் இதை சும்மா நட்டு விட்டு இருக்கோம். 2 நாளைக்கு பிறகு கொஞ்சம் மூட்டாத்தான் கட்டி விடுறதுக்கு யோசிக்கிறோம் இந்த மிளகா கண்டுகளை. இல்லாட்டி தண்ணி நின்றுனா பிரச்சனை. அப்படி புருவமா அப்படி புருவமா தான் கட்டி விட போறோம். மிளகா கண்டு தண்ணி காயில காய்ச்சாலும் பாரம் வந்துடும். பாயிரம் வந்தா சரியா பார்க்கும். பச்சை கலர்ல இந்த கிண்ணங்கள் போட்டிருக்கிறீங்க. வடிவுக்கு மாத்திரம் இல்ல, அது பாதுகாப்பும் கூட. பாதுகாப்புமாகவே சில பூச்சிகள் வந்து அதுக்குள்ள மரங்களுக்குள்ள போச்சுன்னா அந்த இலைகளை எல்லாம் அரிச்சு தின்னுடும். அதுக்காக தான் இந்த இதை வாங்கி போட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளால ஏறி போகாது. அதுக்காக தான் மண்ணை சுத்த வர மண்ணை அணைச்சு போட்டு அதை கொலைய விட்டு இருக்கோம். அது நாங்கள் பழுதா போகாது. நாங்க திருப்பியும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மரம் எவ்வளவு நாளைக்கு இந்த கிண்ணம் முடிவீங்கள்? இந்த கண்டு மரம் மட்டும் இது நாங்கள் ஓரளவுக்கு மரம் பெருசாகும் வரைக்கும் விடலாம். அல்லது நாள் முழுக்கவே அது நாங்கள் இப்படியே விட்டாலும் கடைசியிலையும் எடுக்கலாம். அது பழுதாகாது. சில வேளை பாரத்தால உடைய பார்க்கும். அதுக்கிடையில நாங்க இனி கலட்டி நாங்கள் சுரேஷோட தான் நேரடியாக கதைக்க போறோம். அவர் தான் இதுக்கு மெயின் பொறுப்பா இருக்கிறபடினால அவர்கிட்டயே நேரம் தெரிஞ்சு கொள்ளுவோம். என்னென்னா மக்களுக்கு அன்பர்களுக்கு என்னென்ன இப்ப வைக்கணும், இப்ப என்னென்ன லேட்டா வைக்கலாம், என்னென்ன வேலைக்கு வைக்கணும் என்ற விவரத்தை சொல்லுவார். இந்த தோட்டத்தை போன வருஷம் சென்ற வருடம் எடுத்து போட்டிருந்தோம். கூடின மக்கள் நீங்க பார்த்திருக்கிறீர்கள். இந்த முறையும் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி வணக்கம் சுரேஷ். வணக்கம். பாருங்க, விவசாயிக பாக்குறீங்க தோட்டத்துக்குள்ள இப்ப 2 இந்த வெங்காயத்தை பார்த்துமே 2 கிழமை வச்சேன். காந்தம் தான் நட்டு விட்டு இந்த முறை பாப்போம். போன முறை சரி வரையில, இந்த முறை காந்தம் ஹை போட்டு இருக்கு. 2 கிழமை வச்சு 2 கிழமை வச்சு பெருசா வந்திருக்கு. மாத கணக்கு சொன்ன மாதிரி 2 கிழமை இந்த வெங்காயம் வச்சு மற்ற பச்சை மூடி காரணம் வந்து நாங்கள் அந்த பூசணிக்காய் மற்றது கூட என்ன பண்ணது சுரக்காய் எல்லாம் வச்சு நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம்னா நத்த வந்துடும். அப்ப நாங்கள் ஆரம்பத்துல வைக்கும் போது கொஞ்சம் போன வருஷம் பஜ்ஜி எல்லாம் கடிச்சு தின்னுட்டு அதால நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி எடுத்து மலிவா தான் எடுத்தாங்க. மலிவா எடுத்து இதுல வச்சிருக்கு. டீமோண்ட இதுல போய் எடுத்தா 15-25 ஸ்டூக்கு எடுத்துனாங்க. என்ன இந்த கப் அந்த இது என்ன இங்க விலை இங்க 4 ஸ்டூக்கு 6 ஸ்டூக்கு 12 ரூபா. 25 கப்பு 15 ரூபா. 15 ரூபா எடுத்து அது காரம் பூரா பாவிக்கலாம் தானே. வடிச்சேன்னு சொன்னா பாவிக்கலாம். நாங்க நேரத்துல எடுத்துட்டோம். கொஞ்சம் பெருசா வர எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இப்ப வச்சு பாவிக்கலாம். இதுல நீங்க வச்சிருக்கிறது தானே அப்படியே உள்ள வச்சிருக்கிறீங்க. இது வந்து சுக்கினி கண்டு வச்சிருக்கீங்க. மூடி இருக்குது. இது தக்காளி பழம் ஏன்னா அதுக்கு கப் கிடைக்கல அப்படியா. மற்றபடி ஓகே. மற்ற இந்த பகுதிரா அதுக்குள்ளால இது நீங்க என்னத்துக்காக மெயினா நத்தைக்கு தான் வச்சிருக்கீங்க? நத்தைக்கு தனியா நத்தைக்கு தான். மற்ற பூச்சிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நத்தை மட்டும் தான் இந்த இலையில கடிச்சு. ஆரம்பத்திலேயே நீங்க ஒண்ணு வச்சு விலை கொடுத்து வேண்டது என்ன இந்த குறுக்கன் சொல்ற இடத்துல அந்த குறுக்கன் வந்து உள்ளுக்கு வச்சா 6 கிலோ கோழி வச்சு 1 கிலோ வகை எல்லாம் கடிச்சு தந்துட்டு அதுக்கு பிறகுதான் இன்னொன்று வண்டி கொண்டு வச்சு அதுதான் வளர்ந்தது. என்ன ஆரம்பத்துல வைக்க நாங்க நத்தை கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பெருசா வளர்ந்தா ஓகே. அது ஆரம்பத்துல இது கவர் பண்ணி வச்சா தான் நத்தைக்கு தப்பலாம். இந்த வருஷம் இந்த இப்ப இன்றைக்கு தான் வைக்க வலிக்கிட்டு இருக்கோம். மற்றது அதோட இதுல நீங்கள் போஞ்சி வச்சிருக்கிறீங்க. அதையுமே இதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. கடிக்குமா நத்தை? கொஞ்சம் தூரம் பழந்தன்னு நாங்க எடுத்துருவோம். ஆரம்பத்துல கடிக்கும். இலையில தான் கடிக்கிறது. பிஞ்சிலேயே கடிக்குது. வெளிய சண்டண்டபடியா பக்கண்டு எதிராது. அப்ப நான் குறிப்பிட்ட அரைவாசிக்கு வந்தோம்னா அதை எடுத்துருவோம். ஆரம்பத்துல கட்டாயம் வைக்கணும். ஏன்னா போன முறை நாங்கள் வச்சு கஷ்டப்படா எல்லாம் கணக்கு அழிஞ்சுது. என்ன நத்தியால இந்த முறை வெயில் இப்ப 2 கிலோ 3 கிலோ தொடர்ந்து அடிக்க வேண்டவா இருக்குது. எல்லாம் காலம் 10 கிராட் இரவில பார்த்துதான் இன்றைக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். இன்றைக்கு மற்றது பாத்து நாங்கள் காந்த சொல்லி என்ன வேற போவா. அது
கஷ்டம். அதுக்கு மருந்து விக்குது நீங்க வேண்டி வந்து போட்டீங்கன்னு சொன்னா விலை கூட ஒரு மழை பெஞ்சா அது கரைஞ்சிருக்கு இல்ல. அப்ப இப்படி ஓரளவு தான் முழுக்க போக இயலாது, ஓரளவு இப்படி இந்த முறையில கோவா இதெல்லாம் வெள்ள கோவா, மற்றது ரோட் கோவா, மற்றது இது என்ன சொல்றது குரியன் கோழில, மற்றது இன்னொரு தொண்டு ராவி, மற்றது இங்கால தனியா முள்ளங்கி, இங்கால பச்சை மிளகா வச்சிருக்கேன் என்ன. அப்ப அதுக்கெல்லாம் கவர் பண்ணிடலாம், தனித்தனி கவர் கூட. அப்ப தொடர்ந்து வெயில் அடிச்சா தப்பிடும். போன வருஷம் இது என்னத்துக்காக இப்படி சுத்தி கட்டி முயல்கள் கொஞ்சம் கூட ஊட்டம் என்ன முயலால. மற்றது மேலான் இந்த மாதிரி நெட்ஸ் எடுத்து விட்டுட்டேன். நெட்ஸ் எடுத்துட்டு பந்தல் போட்டிருக்கு. இந்த மாதிரி மேல படற சுரக்காய் எல்லாம் மேல படர விட என்ன கம்பி அடிக்கணும். கம்பி வச்சிருக்கு. உன்னுடைய வாரமா இரும்பு கொண்டு எடுத்திருக்கு. இது பல சரி வராது. இதை கழட்டி போட்டு ஃபுல்லா அடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அவ கீழே வெங்காயம் இந்த பயிர்கள் மேல பந்தலா போட்டு விடலாம். ஏன்னா உங்களுக்கு இங்க எல்லா பக்கத்தாலையும் வெயில் படுதுதானே தோட்டம் வச்சிருக்கு. மற்றது பாப்போம் இன்னும் வேற என்ன படறதுக்குரிய வந்து எங்க கிடைச்சோன்னு சொன்னா வைப்போம். உடலங்கா தரேன்னு சொல்லிக்கிறாங்க தெரியாது. இந்த ஒரு கரைக்கு நெட்டு போட்டிருக்கிறீங்க, அத பிறகு இஞ்சால மூடி எல்லாம் பிள்ளைகள் பெறதானே வந்து விளையாடினா இதுகளுக்குள்ள வேற என்ன அப்படியே அந்த நெட்ஸை மூடி விடும். அந்த பக்கத்தால இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் அதில் விளையாடிக்க சைட்ல இது இல்ல இதுக்குள்ள வரும். அப்ப மேல படர்ந்தோன்னு சொன்னா எங்களுக்கு பாதுகாப்பு. அப்படியே கம்பிகளால தாங்க கூடியதா இருக்கு. எல்லா இடத்துல கம்பி தான். என்ன கம்பி கட்டணும், மணி வச்சிருக்கு கம்பிகள் என்ன கட்டணும். இதெல்லாம் மாத்தி போட்டு கம்பிகளை நிலத்துக்கு கட்டி விட்டோம்டா சரி. இதை வச்சிருக்கிற போஞ்சி எப்படி நீங்கள் இத கொடி படர்ற இந்த கம்பிக்கு மேல மேல இந்த கம்பியை மட்டும் சுத்தி கொண்டு வருவேன். கொடி கட்டின மாதிரி ஊர்ல கொடி கட்டின மாதிரி இன்னொரு லைன் ரெண்டு லைன் போடுவோம். போன கொஞ்சம் இறங்கிட்டது இன்னொரு லைன் போட்டு மேட்ட கைத்தால இதுல இருந்து கட்டி விட்டோம்னா அப்படியே படர்ந்துடும். அதுல அந்த அது பிளப்பமா நீங்க 2 தூண் போட்ட மாதிரி போட்டிருக்கிறீங்க. போட்டுட்டு 3 இது ஓடி இருக்கிறீங்க. இன்னும் 2 இடையிலே ஓட போறீங்க. போட்டா தான் அந்த பிளப்பா இருக்கும். ஒரு வள்ளிக்கிழங்கு, வத்தாளங்கிழங்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சக்கரவள்ளி கிழங்கு, வத்தாளங்கிழங்கு வாங்கி இருக்கிறீங்களா? இது வாங்க. என்ன விலை? இது 3 யூரோ. 3 யூரோ. இந்த கண்டை பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கன்னு சொல்லி. எத்தனை கண்டை வாங்கிருந்தீங்க? இதுல ஒரு கண்டு தான். நாங்க ஒன்றுல தக்காளி பழம், மற்ற இது சீனிக்கிழங்கு, மற்றது எங்க வாங்கினீங்க என்ன விலைன்னு சொன்னால் மக்கள் அதை வாங்குவார்கள். அதாவது ஹேண்ட் ஆஃப் இடத்துல லவ் ஹைட அந்த புரிட்டோப்பு பக்கத்துல இருக்கு. சவுக்காலைக்கு பக்கத்துல இருக்குது ஒரு பெரிய பூந்தோட்ட கடை உண்டு. முன்சர்ல லவ் கடை 10 கிலோமீட்டர். இப்ப நாங்க 3 யூரோன்றது தனியா இந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டுமா இல்ல எல்லா கண்டு? கத்திரி கண்டு நீங்கள் மற்றது மிளகாய் கண்டு மற்றது கோவாயினங்கள் எல்லாம் எல்லாமே. கோவா வந்து அதுக்குள்ள 6 ரூபா 1 ரூபா சென்ட் வாங்கி விற்கிறாங்க. 6 என்ன சின்ன சின்ன தான். கோவாய் வந்து மலிவு. மற்ற பெரிய பெரிய கண்டு தக்காளி பழம், மற்றது இந்த சீனி கிழங்கு, மற்றது குறுக்கன், மற்றது பப்ரிக்கான்னு சொல்லி இது மற்ற உரைப்பு பப்ரிக்கா. நீங்கள் அப்படி லேட் ஆயிட்டுது என்று சொல்லி சொன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்க ஒன்றை வாங்கி நட்டுட்டு அதுல வர்ற கெட்டுகள் 4-5 கெட்டு வந்துட்டா அந்த கெட்டுகளை வட்டி நீங்கள் பிறகு உருவாக்கலாம். ஆனா நீங்க வீட்டை ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கிழங்க வாங்கி வச்சு தண்டு உருவாக்கலும்னு சொன்னா செய்யலாம். இல்லை என்று சொல்லி சொன்னா நீங்க இப்படி இதை வாங்கி வச்சுட்டு அதுல இருந்தே நீங்கள் பீட்ரூட், மற்றது கேரட் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விட சரி. ஏன்னா இப்ப நல்பக்க தானே போடணும். பீட்ரூட் இனி அந்த அதாவது விதை இனித்தான் போட போறீங்க. பீட்ரூட் இதிலே போட்டுறது நேரடியாவே போட்டு விட போறீங்க. பீட்ரூட்டும் மற்ற கேரட்டும் மற்றது சின்ன பைத்தங்காய் இருக்குல்ல என்ன சொல்றது, புக்ஸ் போனன்னு சொல்றது, அது எல்லாம் போன முறை அப்படிதான் போட்டு லைன் போட்டுட்டா அது வந்துடும். இந்த இட அந்த 3 லைன் போட்டு இந்த லைன் போட்டு இந்த லைனுக்கு போட்டு விட போறீங்க. பாத்தி கட்டி போட்டு விட்டோம்னா சரி. நாங்கள் ஏற்கனவே போன வருஷம் பச்சு இந்த பசலை தான் போட்டது. மற்றது கோழி இது இருக்கு, கோழி பசலை அதுவும் கொண்டு போட்டு நாங்க வைக்க தண்ணிக்குள்ள ஊற விட்டு 2 கிழமையா போடுறது. மற்றது அந்த பசலையும் போட்டு நாங்க போட்டு மண்ணோட கலந்துருக்கீங்க. அதே அந்த மண்ணை விரான்றதுக்கு இந்த மெஷின் வச்சிருக்கீங்க. பக்கத்து காடி நான் விட்டுட்டு போனோம். அப்ப அவட்ட மெலிவா கிடைச்சது நான் போயிட்டாங்க ஈஸி என்றபடியா கிளறி கொண்டு இருக்கா. மற்றது மண் வந்து நல்ல மெதுமையா வரும். என்ன அப்ப நாங்கள் மண் பட்டி அலசி பண்ண ஹார்ட்டா இருக்கு. மற்றது இப்படி மண்ணா வராது. ஒருக்கா இது ஒருக்கா கொஞ்சம் இடத்தை ஒருக்கா செய்து காட்டுங்க, பாக்குறவர்களுக்கு உதவியா இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலருக்கு மண்வெட்டியால கொத்துறது அல்லது மண்ணை பிரட்டுறது கஷ்டம் என்று சொன்னால் நீங்கள் இப்படியான இது கூட பாவிக்கலாம். இப்படி தோட்டமா வாங்கி செய்கிற நீங்கள் பெரும்படியா என்று சொன்னால் இது ஈஸியா இருக்கும். மற்றது மண்ணையும் நல்ல சொப்டா லொக்கவா நல்ல லூஸா வச்சிருக்கும்.
பயிர்கள் பெருக்குறது நல்ல வளர்ச்சி அடிக்கணும் அந்த பக்கம் அடிக்கும் நல்லா இருக்கும். அந்த மெஷினால மண்ணை கிளறினவர், அதாவது புறாண்டினது எண்ணுன்னு சொல்லலாம், கொத்தின எண்ணுன்னு சொல்லலாம், அப்படி செய்து போட்டு அதை மட்டப்படுத்துறதுக்கு லெவல் படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செய்கிறத அதை நீட்டாக அப்படியே இதண்டு மண்ணை இழுத்து லெவல் படுத்துறார். நாங்கள் செய்கிறது முள்ளு புறாண்டி இருக்கல்லோ, முள்ளு புறாண்டாலும் செய்கிறோம் நாங்கள். அதோட இது ஈஸி. முள்ளு புறாண்டி லைன் போட்டு வரும். அதே இருக்கா தூக்கி இருக்கா வடிவா காட்டுங்க எப்படி இருக்குது, மற்ற அடிப்பக்கம் ஒரே லெவலா அப்படியே இருக்குது. நாங்க நோமலா முள்ளு புறாண்டிகளை தான் நாங்க செய்யணும். மக்கள்கிட்ட அது கொஞ்சம் கஷ்டம். இது ஓகே ஓகே கூடின பரப்பளவை மட்டப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குதுதால இங்க தண்ணி அடிபடுது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு 21 கிரார் 22 கிரார் நிக்கிறபடினால எல்லாத்துக்கும் நல்லா தண்ணி அடிக்கிறோம். பாக்குறீங்க பாருங்க. அது என்ன செடியா இருந்தாலும் சரி இன்றைக்கு அடிக்க சிலவள நாளைக்கு காஞ்சிடும். நாளைக்கு திரும்ப அடிக்க வேண்டி வரும். அதை நீங்க இப்படி அந்த வட்டமா ரிங்கா போட்டிருக்கிறீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அக்கம் பக்கம் புள்ளி இருக்கிறபடினால அணைவை அப்படி அதை போட்டுட்டு அதுக்குள்ள மண்ணை போட்டிருக்கீங்களே, அது ஒரு பாதுகாப்பாக நத்தையா இருக்கட்டும், மற்றது கூடுதலா பாதுகாப்பாயும் இருக்குது. அதோட தண்ணி விடுறதுக்கும் அதுக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள விடுற மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். தேவை இல்லாம வெளிப்பக்கத்துக்கு தண்ணியை விட தேவையில்லை. ஜோஹானிஸ்பேர் எல்லாம் அதுதானே இல்ல, இந்த ரெண்டும் அது ஹைடல்பேரியன், அங்க பச்சை ஹைடல்பேரியன் இருக்கு, அங்க ஹிம்பேரியன், மத்தெல்லாம் ஹிம்பேரியன். எல்லாம் வேற இனங்களை நட்டிருக்கிறார். இடக்கிட போஞ்சி சுரக்கை பூசணி அதுகளை நட்டுட்டு மற்ற இட இதையும் நட்டிருக்கிறார். இது இடக்கிட நிற்கும். மற்றது கொடிகள் மேலே மேலே இந்த கயிற்றுல சுற்றி விடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கொடியில சுற்றி விடுறதையும் நான் அடுத்த ஒரு மாதம் கழிய காட்டுவேன். அந்த கீழே நட்ட மரங்கள் கொடி மரங்கள் எப்படி இந்த கொடியில எப்படி சுற்றி விடப்பட்டிருக்கன்னு சொன்னா நீங்களுமே இப்படி ஈஸியாக எல்லாம் செலவு பண்ணி காசுக்கு வாங்கணும் இல்லாம எது கிடைக்கிறத பொறுத்து எப்படி 1-2 சாமான வாங்கினா மற்றது எப்படி கொடி கட்டி இந்த மாதிரி சேவ் பண்ணி அந்த கொடி வச்சுக்கிறதுக்கு வசதி என்றதையும் நீங்க கவனிக்கலாம். இதுல இப்ப சுரேஷ் அதுக்குள்ள புருவமா கட்டுறது, அதாவது அந்த கயிறு கட்டி 2 பக்கமும் தடி இறுக்கிட்டு கயிறை கட்டி போட்டு அந்த நீருக்கே அந்த புருவம் அமைச்சு கொண்டு வரப்படுது. அது பீட்ரூட், கேரட், போனன் போஞ்சி செடியா வளர்ற போஞ்சிய நடுறதுக்கும் இந்த 3க்குமே 3 கோடு போடப்படுது. தான் வச்சன்றீங்க. இந்த வெங்காயம் இவ்வளவு தூரம் நல்லா வளர்ந்துருக்குது. என்ன காரணம் எங்க வாங்கினீங்க? இது நாங்கள் லிட்டில் இது எல்லா கடையும் லிட்டிலுக்கு அல்டிக்கு எல்லாத்துக்கும் இந்த நடுகை கண்டே பேரும் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்கும் பேரும். இது கூடுதலா அந்த நிறத்து தான் விற்பாங்க பேக்கெட்ல 500 கிராம் அப்படி சேர்ந்தபடி பேரும். அது ஓரளவுக்கு அந்த ஆரம்ப முளை அதுல வந்துடும் முளைச்சபடி இருக்கிறபடினால கெதியில வருது. அது வைக்கிற அது நடுறதுக்கு கண்டுதான் அந்த வெங்காயமே வரும். அது விற்பனை கண்டு நடுறதுக்கு கண்டு வரையாக்க நாங்கள் அதை வாங்கி வச்சிருந்தா அதை அப்படியே சும்மா நாங்க சும்மா நான் நினைக்கிறோம் ஒரு 3 கிழமை தான் கூடுதலா இருக்கும். அதுக்குள்ள இவ்வளவு தூரம் வளர்ந்துடும். அதுக்குதான் நாங்க அதுக்கடையில பூசணிங்க நாட்டி இருக்கிறோம். என்னன்னா அதுக்கடையில இதெல்லாம் நாங்க புடுங்கிடுவோம் வெங்காயம் வேலைக்கு அதை எடுக்கலாம். எத்தனை மாதம் என்ன வெங்காயம் பயிர்? கூடுதலாவது ஒரு 4 மாசத்துக்குள்ள புடுங்கக்கூடியதா இருக்கு. 4-5 மாசம். இது அந்த பெரிய வெங்காயம் மாத்திரம் தான் நட்டுருக்கோம். சிவப்பு வெள்ளை சின்ன வெங்காயம் ஊர் வெங்காயம் இல்ல, மற்ற வெங்காயம் பெருசுதான் நட்டுருக்குறீங்க. 4-5 மாதத்துக்குள்ள அது விளைச்சல். பூக்கள் எல்லாம் கூட வருமா இங்க? இதுல பூக்கள் வேற ஓரளவுக்கு நாங்கள் புடுங்கலாம். கூடுதலா நாங்கள் புடுங்குறதுதான். நாங்கள் வார நேரம் புடுங்க வேணும். நாங்கள் அப்படியே நாங்கள் அந்த வெங்காய பூ வறுக்கிற மாதிரியே வறுத்து கொள்ளலாம். அப்படி செய்யலாம். கண்ணாடி கூட்டுக்குள்ள என்னென்ன வச்சிருக்குது, என்னென்ன பயிரெல்லாம் கண்ணாடி கூட்டுக்குள்ள வைக்கலாம், என்னென்ன கட்டாயம் வைக்கணும்ன்றத சுரேஷ் விளக்கமா சொல்ல போறார். இதுக்குள்ள நாங்கள் கூடுதலா டொமாட்டோ தான் வச்சிருக்கிறோம். மற்ற ஒரே ஒரு கண்டு குறுக்கன் வச்சிருக்கேன். குறுக்கன் வச்சிருக்கேன். இன்னொன்று பெருசா வரட்டும். மற்றது இது 2 கண்டு மேடின. இது இனிப்பு டொமாட்டோன்னு சொல்லி சின்ன டொமாட்டோ சின்ன இருக்கு. இதை பாத்தீங்கன்னா தெரியுமா என்ன? இது மூண்டிதான். மூண்டியில ஒன்று டொமாட்டோ இனிப்பு ஸ்வீஸ். மற்றது இது லீக்ஸ் நட்டு இருக்கிறீங்களோ? லீக்ஸ்ல குனோபிள்
உள்ளிக நட்டு உள்ளி அங்க வெளியே நட்டு கொண்டு உள்ளுக நட்டுருக்கேன். இன்னொரு பாம்பு உள்ளுக நட்டு பாப்போம்னு சொல்லி இந்த சைட்ல இடம் இருக்குதானே, அப்ப சைட்ல நட்டுருக்கு எல்லாத்தையும். இடம் இருக்கிறபடினால இதுல நட்டுருக்கீங்க. மற்றது இதெல்லாம் தக்காளி தான். தக்காளி பழமும் மற்ற இதுக்குள்ள முன்னுக்கு நேற்று நட்டு விட்டா கோல்ராவி கண்டு 2-3 இது நட்டு விட்டது. இதை இப்ப நடணும். இப்ப கண்ணாடி கூட்டுக்குள்ள நடுறேன்னு சொன்னா குளிர் தானே, நார்மலா வந்து 2 கிழமை தானே. இந்த குளிர்க்க வச்சீங்கன்னா இங்க நீக்கல் இருக்கு தானே, அப்ப மைனஸ் போய்க்க வராது. அப்ப நார்மலா வந்து ஏப்ரல் நட்டா ஓகே. சாடியா அதுக்குள்ள நீக்கல் இருக்கிற மாதிரியும் இருக்கும். திறந்து விடுவோம், சமரம் திறந்து விடுவோம். 2 பக்கம் இதையும் திறந்து அதையும் திறந்து விடுவோம். என்ன திறந்து விடுறதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்குது கண்ணாடி. இதுல அதுக்கு நான் அடிக்கல, அதுல இந்த இப்படி திறந்து விடலாம். இப்படி அடிச்சு இதுல போட்டுட்டோம்னா சரி, நாளைக்கு வந்து அடிச்சு போட்டு இதுல விட்டு அடிக்க அடி திறந்து விடலாம். பக்கதானே மற்ற இங்காலையும் திறக்கலாம். சொன்னா ஒரு சிலர் சொல்லி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள இப்ப நெடுக பூட்டியே இருந்தா மரங்கள் வளர்ந்து வரும், காயல் இருக்காது, மகரங்கள் சேர்க்கை இருக்காது தானே, போய் வரணும். என்ன குழவிகள் கஷ்டம். அப்ப அதுக்காக எப்படியும் ஜன்னல் திறந்து மூடணும். பக்க கூட எரிஞ்சிடும். அப்படியே திறந்து விட்டா காத்து போய் வர நல்ல வைக்கா ஓரளவு திறந்தே விடுறதோ. நல்ல 20 திறந்து விடுவோம். நாளை திறந்து விட்டா இரவுல 10 கிராட் தானே, ஓகே. 10 கிராட்டுக்கு கூடவா இருந்தா நீங்க திறந்து கதவை விட்டு நாங்க நிக்காட்டி சில 2 நாளைக்கு ஒருக்கா வந்தா இது என்ன வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள பியோமுல் எங்க வெங்காயம் சமைக்கிறது புல்லுகள் இதை போட்டுதான் நாங்கள் நவம்பர் மாதம் அதுல இதுக்குள்ள போட்டு திருப்புறோம். மண்ணுக்குள்ளே எல்லாம் போட்டு கலப்பி எல்லாம் ஃபுல்லா வந்து பியோ சேர்த்துட்டு அதுக்குள்ள போட்டு தான் கலந்து திரும்ப அது தண்ணி சேகரிக்கிறீங்க. தண்ணி வந்து இதுக்குள்ள வருது சேகரிக்கிறீங்க. அந்த டைம் மீட்டர் செட் பண்ணி விட்டா டைமுக்கு ஒரு நாளைக்கு 2 நாள், ஒரு நாளைக்கு 2 தரம் போடுற மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு நாள் செட் பண்ணலாம். மற்றது இந்த இடத்துல எல்லாம் சாடி வச்சு இதுல கண்டுகள் வைப்பீங்க. இது நான் அங்க அந்த பக்கம் தான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் நாங்க கூடுதலா புலங்குறபடியா இது பெருசா வைக்கல. மற்றது போன முறை வாழை மரம் பாதுகாக்கிறது அதெல்லாம் எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்றத அப்படியே நின்ற இதுல இருந்தே வருது இல்லையா? வெட்டையில தானே ஒண்ணும் வெட்டையில அந்த வாழையிலேயே இதை மட்டும் தான் பண்ணாங்க. அந்த வாழையிலேயே சாடியா அப்படியே வெட்டிட்டு மடிச்சு விட்டது. மற்றபடி எல்லாம் அப்படியே நிக்குது. இந்த மூண்டும் இந்த முறை இதண்டுமா பொத்தி போடும். இந்த மூண்டும் பெறும். இந்த மூண்டும் போடுவோம். இந்த மூண்டும் 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் சொன்னா கட்டாயம் பொத்தி போடணும். ஆனால் அந்த அடிய இப்படி வெட்டாம மேல் மட்டும் பாதுகாத்தாத்தான் அந்த பொத்தி வரும். ஒவ்வொரு வருஷமும் புதுக்க இருந்து வர்ற மாதிரி முதல் வருஷமா இருக்கு. 3 வருஷம் பொத்தி போடுறதுக்கு இந்த சின்ன வரல இது பெருசா இந்த முன்னும் போடணும். இது முன்னும் கொடுக்க கூடாது இருக்கும். இந்த முன்னும் பட்டிடுவோம் உண்டு. இந்த முறை பொத்தி போட்டா அப்புறம் இதுல வர சின்ன இதுகள் வளர்ந்து யாரும் கேட்டா கொடுக்கும். வளர்ந்து வர கொடுப்பீங்க. இந்த இருக்கு இந்த போன வருஷம் 5-6 அதுல 3-5 இங்கால 3 வருது. இந்த இங்காலம் பூட்டி 3 வருது. 6-7 ஊட்டி கிட்ட வருது. இது இந்த முறை குலை போடுறபடினாலே அடுத்த வர்ற 2-3 நீங்க விட்டுருவோம். அத கிளப்ப கூடாது. அது கூட போன வருஷம் கேட்டா நான் கொடுக்குறேன். 3 தர மாட்டேன். ஏண்டா இந்த 3 வருஷம் பொத்தி போட போகுது. அதையும் கொடுத்துட்டா எங்களுக்கு கஷ்டம். பொத்தி போடுறதுக்கு அது சரியோ. இப்ப அந்த வெள்ளக்கார மனுஷன் அங்கால பக்கம் இருக்க நேற்று கண்டு கேட்டா இன்னும் தெரிய எந்த முறை அது வாரமா இந்த வருது. அதுதான் அதான் கேட்டேன். என்னன்னு சொன்னாலும் எப்படி அதை விடுறது பாதுகாக்கிறது. இப்ப சில பேர் என்னடா எனக்கு ஒரு அன்பர் இருந்தா தான் சும்மா போலியவால சும்மா மூடி கட்டினாண்டு அது அடியோட்டாலே தானே உள்ளுக்குள்ளே போட்டுட்டு தான் வைக்கலோ சருகோ அடியில போட்டு மேல போன வர சரியா பிரச்சனை இல்ல. அடியில இருந்தா தான் கிழங்கு பழுதா போச்சுன்னா இது என்ன போட்டிருக்கீங்க? இந்த மண்ணை கொண்டு கொட்டி இருக்கு. இப்ப எடுக்கணும். அந்த மற்றது இந்த வெட்டுற புல்லெல்லாம் அடியே நெடுக போட்டு கொண்டு வருவீங்க. நான் போட்டுடுவேன். இந்த முறை போட்டுட்டேன். சுத்தி வர போட்டுட்டோம்னா பக்கத்தன்மை கூட தண்ணிய வந்து கூட தேவையில்லை. ஈரலிப்பா வச்சிருக்கேன். அப்படியே வச்சிருக்கேன். வாழை தண்ணி தேவை தானே. இதுகளால நத்த வராதா? இதுக்குள்ள வராது. வாழைதானே பிரச்சனை இல்ல உங்களுக்கு. இப்பவே இலியல் வெட்டக்கூடிய மாதிரி வந்திருக்குது. இந்த இல பாத்தீங்கன்னா இந்த புரியாணி இல்லையா அது நல்லா. இப்ப இந்த முறை கட்டு வச்சு குறுத்து வச்சு வந்து கொண்டிருக்குது. போன வருஷம் போட்டு எங்க இது வந்துட்டு என்ன பொன்னாங்காணி வந்துட்டு அப்படியே பொன்னாங்காணி இனி முளைச்சு வேற அதுக்குள்ளே அந்த வேர் இருக்கும். ஆனா படாது. என்னது போன இந்த இது போட்டு விடலாம். என்னன்னு சொன்னா மேலால கொண்டு இது போட்டு கொம்போஸ் கொண்டு போட்டு விட்டேன். அவங்க இங்க கொண்டு இறக்கினாங்க. 1 வருஷம் இறக்குறவங்க போட்டபடியே எங்களுக்கு ஓகே.
அது முளைச்சு வருது இன்னும் ஒரு மாதம் தேவை இல்லையா ஒரு 2 கிழமையண்டவே ரெண்டு நாள் வெயிலுன்னா பக்கம் வந்துடும் அன்றைக்கு வந்து பார்த்தது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மற்றது இந்த பிரியாணி இலையை பற்றி உங்கள்கிட்ட கேட்க வேணும் என்னென்று சொல்லி சொன்னால் இதுலயே என்னென்ன பயன் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்க பாவிக்கிறீங்க இந்த கூடுதலா வந்து வேல் பாவிக்க கரைக்கு தானே பிரியாணி தானே கூட பாவிக்கிறோம் மற்றது காஞ்ச இலையில நாங்கள் வந்து இந்த ஒரு சாம்பிரான் மாதிரி கொளுத்தலாம் கொளுத்தினா அந்த கொசுக்கள் வராது மற்ற வாசமா இருக்கும் வீடு சமைக்கிறது நானும் ஒரு இதுல பார்த்துதான் சொல்லியிருந்தவங்க மற்றது டீ குடிக்கலாம் அறிஞ்சிருந்தேன் போட்டு மற்றது இது கொளுத்தலாம் காஞ்சையில இருக்குதானே 2-3 இலையை போட்டு கொளுத்திக்கணும் அதுல வர புகா நல்ல சுவாசிக்கு நல்ல மனம் இது நிக்காது சமைக்கிற மனம் நிக்காது ஆனா இது இப்ப வளர்ச்சி எப்படி வச்சோன்னு ஓரளவுக்கு தெரியல அதாவது எந்த விண்டரையும் தாங்கி பிடிக்குதா என்ன அப்படியே நிக்குது போன முறை பார்த்ததுக்கு இப்படி நின்றது இப்ப இவ்வளவுக்கு வளர்ந்துருக்குது அதைத்தான் நான் கண்டேன் வளர்ச்சிக்கு அடர்த்தியா நிக்குது அது முதல் வச்சு 2 வருஷத்துக்கு முதல் மற்றது இது விண்டருக்கு வெட்டி சேவ் பண்ணி அப்படி இப்படி விட்டீங்களா இல்ல ஒண்ணும் செய்யல அப்படியே விட்டபடியே தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு செய்யும் அதுக்குமே நீங்க பசல என்ன பசல போடுறீங்க ஒரு பசலே இல்ல தனியா புல்லு வட்டி போறா தண்டை பாட்டில முளைக்கும் தனியா புல்லு வட்டி போட்டாலே காணும் ஒரு பசலை தேவையில்லை தண்டை பாட்டில வருது ஒரு சில மரங்கள் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொண்டு அதை வீட்டுல வச்சிருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பிரியாணி செய்யறான்னு சொல்லி சொன்னா இந்த இலையால் காஞ்சதா வாங்குறீங்க அதுல நிறைய இருக்கு அது வந்து காய்க்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் என்ன கிட்டத்தட்ட பாருங்க 10 வருஷம்னா மாத்தி வச்சபடியா மாத்தி இழுபட்டபடினால நான் வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த 2 இனம் வைக்கும் ஆணும் இதங்க வச்சு அப்ப 2 இனம் இருக்கா இதுக்கு இல்லையா இந்த 2 மரம் வச்சிருக்கு 2 மரம் இருக்குது ஆனா இனத்தை பத்தி தெரியல ஆனா காய்ச்சபடியா ஓகே காய்ச்சிருக்கല്ലോ இதுல எல்லாம் காய் வருது நாங்க இன்னும் ஒரு 2 மாதம் கழிய இந்த கீவி எப்படி காய்ச்சிருக்கு வாழை பொத்தி போடுதா மற்றது முந்திரிகை வச்சு இவ்வளவு நாள் அது போன வருஷம் கூட மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து போன வருஷம் வீட்டு இருந்த மரம் கொண்டு நட்டு இருக்கு அதுவும் வருது 2 வருஷம் நட்ட மரம் என்ன 2 வருஷம் இந்த வருஷம் காய்க்கும் போன வருஷம் ஒன்று கணக்க காய்க்கல இந்த வருஷம் கூடுதலா காய்க்கும் ஆனா 2 வருஷத்திலேயே காய்க்கிற இது இருந்தாதான் நான் போன வருஷம் காய்ச்சது அப்ப கூடுதலாக பல மரங்களே எல்லாம் காய்க்குது பார்க்கலாம் காணி காரணத்தை வேண்டி வந்து நவம்பர் தடியா தான் நட்டது தடியா உண்டு நீங்க ஏன்னா வேண்டி கடையில வேண்டி நட்டது அது வந்து பைன் த்ரோபன் சொல்லி அது புளிப்பும் சரியில்லை பின்ன அதை ஃபுல்லா எடுத்து போகும் இது இனிப்பானது இது இனிப்பு சரியா இனிப்பு சோப்பு நல்ல இனிப்பு பக்கத்து அவர்கிட்ட நிறைய காய்க்கும் என்ன பின்ன அவர்கிட்ட தடி பட்டி நட்ட இப்ப மக்கள் இது விரும்புற இப்ப என்ன பழமண்டு தெரிஞ்ச யார்கிட்ட ஒரு தடியை வாங்கினா 100% வருமென்று சொல்றீங்க நவம்பர் மாதம் நீங்க நட்டிக்கிறா நவம்பர் மாதம் வடிவா வெட்டிட்டு 4-5 தடி நடுவோம் ரெண்டாள் எப்படியாவது 4 தடிக்கண்டா 2 தடியாவது முளைக்கும் இந்த வருஷம் போயிட்டு நான் இதை எடுத்து வந்தேன் இது அத்திப்பழம் பிரான்ஸ்ல இருந்து எனக்கு நல்ல சந்தோஷம் ஒன்று சொன்னா இந்த வருஷம் பிரான்ஸ்ல இருந்து எடுத்து வந்தது இந்த ஒரு மார்ச் மாதம் போனான் அது வந்து ஜூன் ஜூலைல காய்க்கும் என்ன நான் ஏற்கனவே அத்திப்பழம் டிசம்பர் மாதம் சரி வராது இந்த முறை கொண்டு வந்து வேரோட புடிங்க நட்டபடியா இந்த முறை வந்து மார்ச் மாதம் கூட நட்டதா அத்திப்பழம் வேரோட கொண்டு நட்டலாம் இது இப்ப ஜூன் ஜூலைல அந்த வேரோட வரைக்கி அதோட வெட்டி கண்டா எடுத்தீங்களா பெரிய மரத்துல கீழே அடியில காய்ந்த மரங்கள் கீழே அங்க போய் குறைக்கிறாங்க அப்ப குறைக்க அதுல அடியோட இருந்தது 2-3 மரம் கொண்டு நட்டு இருக்கு இந்த மரம் வருது ஒன்று பட்டு நினைக்கிறேன் மற்ற 2 வருது அடுத்த வருஷம் காய் இது இங்கதே அத்திக்காய் என்ன இங்கதே 2க்கும் வித்தியாசம் நவம்பர் மாதம் தான் வரும் ஆனா நாங்கள் நவம்பர் மாதம் அங்க காய்க்காது நாங்கள் விண்டர் வந்துடும் விண்டர் வந்தா சாப்பிடலாம் ஓகே அது நல்ல விஷயம் 2 வித்தியாசமா இருக்கு காலம் முந்தி பிந்தி வர்ற வித்தியாசம் நல்ல பழம் இது நல்ல இது தானே டேஸ்டும் மற்றது விலையும் கூடிய அத்திப்பழம் மற்றது ஓகே இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் அதாவது இந்த நேரம் 5ஆம் மாதம் வாழை இந்த இதுக்கும் பாரு இதுக்கு வந்து அந்த காலத்துல இருந்தா இதுக்கு பச்சனா அது பக்கம் 2 வருஷத்துக்கு மேல வச்சா இந்த மரம் தான் பச்சாது இது 2 காய்ச்சி இருக்கு நான் சுத்தி வர கிட்டத்தட்ட 6 மரம் இதுல இருந்து போன வருஷம் கொடுத்தேன் நீங்க 1 மீட்டர் பாத்தீங்களா நாக்கிலி புளி இருக்குது மண்புழுவா பாக்குறீங்க எவ்வளவு மண்புழுவ சொல்லி பயப்படாம தூக்குறீங்க சில பேர் அதுல முட்டுறேன்டாலே பெரிய அத தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு டக்குன்னு சரி அதுக்குள்ள விட்டு விடுங்க அத புல்லு வெட்டி அப்படியே போட்டு கொண்டு வர்றபடினாலே அவட நல்ல இதுதானே நல்ல பசல என்ன மண்புழு வீட்டுலாம் இருக்கு
இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்கள் இந்த கழக தோட்டத்துக்குள்ள எப்படி பாதுகாக்கப்படுது, என்னென்ன பயிர் வச்சிருக்குது, என்னென்ன பயிர் இனி வரப்போகுது, ஒரு மாதம் கழிய அந்த கொடிகள் எப்படி விடுறதுன்றதை காட்டுவேன். இப்போ நீங்கள் என்னென்ன வைக்கலாம்ன்றது பார்த்துருக்கீங்க. வெங்காயம் இப்பவும் நடலாமோ சுரேஷ்? இப்பவும் நடலாம். நீங்க இதை பாக்குறீங்க இப்ப கூட நட்ட, அதாவது பாருங்க 2 கிழமையிலேயே எப்படி முளைச்சு வந்திருக்கண்டு. நீங்கள் இப்பவுமே இந்த வெங்காயம் வாங்கி நடலாம். மற்ற கோவா இனங்கள் நடலாம். மற்றது கொடி இனங்கள் நீங்க உள்ளுக்க வச்சோ கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சோ ஓரளவு தலைக்க பண்ணிட்டு கொண்டு வந்து நடலாம். அதை நீங்க இன்னொரு 2 கிழமை கழிய இந்த பயிர் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கு. ஏன்னா வீட்டு தோட்டங்களுக்குள்ள வைக்கிறதில் விட இப்படியான தோட்டங்களோட கூடின வெயில் படம். ஒரு வீட்டு தோட்டத்தோட வைக்கல என்ன பிரச்சனை என்று சொன்னால், அக்கம் பக்கங்கள்ல பிளட்ஸ்களா வீடு இருந்தா இந்த வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அந்த தோட்டத்துக்கு படும். மற்ற நேரத்துக்கு அது மறைவாக இருக்கிறபடினால வளர்ச்சி குறைவாக இருக்கும். இதை பார்த்து இவ்வளோ நேரம் காட்டியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்த வாழை மரத்தையுமே எப்படி பாதுகாத்திருந்தோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இதெல்லாம் வெட்டாமே, அதாவது வாழை மரத்தை நாங்கள் குறுக்கவோ அடியொட்டவோ வெட்டே இல்லை. எதுக்காகன்னு சொன்னால் வாழை பொத்திக்கு அப்போ தான் வரும். நாங்கள் பூரணமாக இலையை மட்டும் வெட்டி மடித்து போட்டு அப்படியே சுற்றி கட்டினாதான் அந்த அங்கால காட்டின வாழையும் இந்த வாழையும் அப்போ பொத்தி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 வருஷம் சொன்னோடனே அந்த ஒரு வாழையை விட வேணும். அதை விட்டு நாங்கள் அடுத்த குட்டிகளே உடனே இதண்ட கூடாது. இந்த முறை பொத்தி போட்ட வாழையண்டா அடுத்த முறை அந்த வாழை நிற்காது. மற்றதுகளை பாகுபடுத்தணும். அடுத்த முறை பொத்தி போடுறதுக்கு. அப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு 3 குட்டியை அந்த வாழை மரத்தோட வச்சிருக்க வேணும். அதுகளே முழுக்கவே அதை கிளப்பி எடுக்கக்கூடாது என்றதை நீங்கள் பார்த்தா சரி. இப்போ இதுகளை பார்த்து நீங்கள் நிறைய அன்பர்கள் வாழை மரங்கள் வாங்கி நடுறது அதில் ஆர்வம் காட்டுறீங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதோட இது எப்படி இந்த புல்லு வெட்டியெல்லாம் அதை அடி பாருங்கோ. இப்போ நல்ல ஈரலிப்பாக இருக்குது. லேசில் காய மாட்டது. நோமலாயே வாழைக்கு நிறைய தண்ணி வேணும். அது இந்த புல்லை பச்சை புல்லையும் போட்டுவினம் அப்படி போடுறதாலே அது நல்ல ஈரலிப்பாயே வச்சிருக்குது. பசலியாயுமே போகுது. சுரேஷ், வேறு என்னென்ன நட இருக்கிறீங்க மக்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ன்ட்டு எதிர்பார்க்குறீங்க? வாரக்கிழமை நாளைக்கு நடுவம் கொண்டு வந்து மற்றது பீட்ரூட் உண்டு, மற்ற சின்ன பைத்தங்கான்னு சொல்ற சின்ன போஞ்சி, அதாவது செடியா நிக்கிறது போஞ்சி. மற்றது கரெக்ட் அவ்வளவுதான் இந்த முறை. மற்றது கொடிகள் இனி வரத்தான் காட்டலாம். கொடிய வரும் 2 மாதத்துல கொடியா வந்துடும். அப்ப வந்து இன்னும் படிவா இருக்கும். என்ன கூடுதலா ஒரு சில கேட்டுக்கணும். எனக்கு இது வச்சு சரி வரையில, பாவக்காயும் சரி வரையில, மற்றது இதுவும் சரி வரையில. கூட போட்டு என்ன சொல்றது, புடலங்காய் கூட இலங்கையில இருந்து கொண்டு போட்டு அது வருதே இல்லையா? அது என்னன்னு சொல்றது, சில வேளையில அங்க இருந்து எடுக்கிற விதியல் சுரேஷ், அந்த காலம் அங்க இருந்து அவ வச்சிருந்தே காலம் சென்றதோ தெரியாது எங்களுக்கு. வரையில கூட வந்து போட்டது போன வருஷம் வந்தது. ஆனந்த வந்தா புடலங்காயும் பாவக்காயும் வந்தா வெளியாலாம் நடுறப்பல. ஏன்னா இப்படி மேல இங்க பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். கிடைச்சதுன்னு சொன்னா ஓகே. இத்தோட இன்றைய காணொலியை முடிச்சு கொள்கின்றோம். மீண்டும் ஒரு மாதம் கழியவா 2 கிழமை கழியவா, 1 மாதம் கழிய வந்தாலே ஓகே. டீயோட எல்லாம் போட்டு டீயோட 1 மாதம் கழிய நாங்கள் வடிவா பார்க்கலாம். இப்ப காந்தரன்னா டீ போட்டு கொண்டு வந்திருக்கின்றார். டீ குடிக்க போறோம். இங்க என்னன்னு சொன்னா வசதியா வீடே சின்ன வீடா கட்டி இருக்கு. சமைச்சு சாப்பிடலாம். மற்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், இங்க நாங்கள் ஆசிரியர் மேல மீட்டிங் வைக்கிறதோ அல்லது கழக மெம்பர் அங்கத்தவர் இங்க கூடி கிரில் போடுறது எல்லாமே இங்க செய்கிறோம், செய்து கொள்ளலாம். அதாவது பொழுதுபோக்கு சமர் நேரத்துக்கு உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குதுன்றத காந்தன் என்ன சொல்லுவாரு. நாங்கள் இங்க ஒரு நல்ல விருப்பமான நேரங்கள்ல நண்பர்கள் ஒன்று கூடவோ அல்லது குடும்பங்கள் ஒன்று கூடுற வேலைகளோ சமைச்சு சாப்பிடுற வேலைகளோ எல்லா வேலையும் செய்தலாம். எல்லா வசதிகளும் இருக்கு. மரசலோட வசதியிலேருந்து படக்கிற வரைக்கும் இங்கே இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் காத்தோட்டங்கள்லாம் இடம் வீட்டை விட நாங்கள் இங்க வந்து இருக்கிறது நிம்மதியா இருக்க. வந்து போறதே
பெரிய ஒரு உதவியா தான் இருக்கும் இங்க. இங்க என்னன்னு சொன்னா பொதுவான இடம் இப்படி சேர்ந்து இருக்கிறபடினால மகளிர் மன்றம் என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப அவ மாதம் கூடி ஒவ்வொரு சாப்பாடு செய்து சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைகளை விளையாட விட்டு இங்க அந்த பொழுத கழிப்பாங்க. இங்க எல்லா வசதிகளும் இருக்குது. நாங்கள் படுக்கை அறையில இருந்து மரசலோட வசதி, குளிக்கிற அறையில இருந்து எல்லாம் இருக்குது. ஒரு அவசரத்துக்கு நாங்கள் ஒரு 10 பேர் படுக்கை அறை கூட இங்கே ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இங்க இல்ல. எல்லா வசதியும் உள்ளுக்குள்ளே அப்படி இங்காலையும் ரூமே அமைச்சு எல்லாம் வச்சிருக்கோம். நாங்கள் இந்த படுக்கை தலையணைகளோட எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்கள் இங்கே எல்லா அவசரத்துக்கு எல்லா ஒழுங்குகளும் ஒரு 10 பேர் ஒரு திடீரென ஒரு விசிட் தந்திருந்தா கூட நாங்கள் இந்த இதுகளை இங்கேயே எங்களுக்கு ஹோட்டலோ வசதி தேவையில்லை. இதே ஹோட்டல் மாதிரி தான் இல்ல சமைச்சு சாப்பிடுற வேலையை கூட நாங்கள் இங்கே செய்து கொள்ளலாம். ஒரு எந்த விதமான ஒரு கஷ்டம் இங்கே இருக்காது. இன்னொரு எங்களை கஷ்டப்படுத்தவும் மாட்டினோம். இங்க நாங்கள் எங்களோட விவரத்தின்படி எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். குளிர்காலங்கள்ல கூட உள்ளுக்குள்ள இருப்போம். சமரண்டா வெளியே எப்படி கிடைக்குது பொருள்களை அம்புட்டோ சுரேஷ தேடி எடுத்து 2 பேருமே எப்படி கிச்சன் அமைச்சிருக்கிறார். முதல் வேற ஒரு இந்த சின்ன பொருளோட வேற மாதிரி அமைச்சிருந்தா இப்ப கொஞ்சம் விசாலமா நீட்டா கேஸ் அடுப்போ கரண்ட் அடுப்போ கலவர இடமோ எல்லாம் மாத்தி அமைச்சு ஜன்னல் போட்டு இதுல நாங்கள் வர சொன்னா மீட்டிங் சொன்னா இதுல நாங்க இருந்து கதைக்கிறது, மீட்டிங் நடக்கிறது, அதை நிறைச்சு அமைச்சு சாப்பிடுறது. பக்கத்து ரூம் ஒன்று கட்டி இருக்குது. அதுல பிள்ளைகள் வந்தா விளையாடுறதுக்கு அதாவது பெற்றோரை இடைஞ்சல் பண்ணாம அதை இருந்து விளையாடுறார்கள். சில நேரங்கள்ல பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க அதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயுமா இருப்போம், வெளியில இருப்போம். ஒரு சின்ன பிறந்த நாள் என்றாலே இதுக்குள்ள கூட கொண்டாடலாம். அந்த ரூம் இந்த ரூம் வெளியில கதிரியல் போட்டு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்களுமே இப்படி ஐடியா காட்டி இருக்குது. உங்களுக்கு இப்படி ஐடியா கழகங்கள் மன்றங்கள் இருந்தா இப்படி சேர்ந்து எடுத்து ஒரு ஆள் மெயினா நின்று 2-3 பேர் சேர்ந்து அதை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி சேர்ந்து ஒரு குழுவா அல்லது ஒரு இதை இப்படி சேர்ந்து எதையுமே செய்து கொள்ளலாம். நான் இப்ப என்னுடைய மகனுடையதோ அல்லது மகளுடையதோ இந்த திருமண முடிங்கி இங்க இரவு நாங்கள் ஒரு ஒன்று கூடல் ஒன்று செய்யல சமைச்சது கூட முழுக்க இங்க தான். நானும் சுரேஷும் ராச்சி வாங்கி கொண்டு வந்து வெட்டினது இங்கே தான். சுரேஷ் சமைச்சது எல்லாமே இங்கே தான். நாங்கள் இரவு சாப்பாடு மட்டும்தான் எடுத்துக்கொண்டது. மற்ற சமையல் முழுக்க இங்கே தான் செய்து கொண்டு நாங்கள் சுரேஷ் தான் எல்லா சுரேஷும் நானும் தான் எல்லாம் செய்து சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் கொத்து ரொட்டி கூட இங்கே தான் போட்டது. உண்மையிலேயே கேட்டிருப்பீங்கள் என்னென்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி. இதை பார்க்கல உங்களுக்கு வேற வேறு ஐடியாக்கள் வரும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இத்தோட இன்றைய இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில நாங்கள் மற்ற விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, மிக்க நன்றி அண்ணா. வணக்கம்.